Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த காலையிலேயும் மறுபடியுமாக நாம் ஒன்று கூடி நாம் வேதத்தை தியானிக்க, இந்த காலையிலே தேவ சமூகத்திலே காணப்பட தேவன் நமக்கு பாராட்டின அளவற்ற அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். God is good. I thank God for giving us grace to come to His presence, to be seen at His presence in this morning hour, to meditate His word. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். Even this morning, let us pray that the Lord may minister with us. Hallelujah. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மகனே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மகளே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. ஆமாப்பா, எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் உண்மை உள்ள தேவனாய் நீர் இம்மட்டும் இருந்ததற்காக உமக்கு நன்றி. Yes, Father, thank you for being a faithful Father who never left us and who never forsake us so far. ஆண்டவரே, நீர் ரொம்ப நல்லவர். Lord, you are good, Lord. நீர்
எங்களுக்கு இன்பமானவர். Lord, you are very sweet to us. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தின உம்முடைய திவ்ய கரங்களிலே இந்த நாளை நாங்கள் மறுபடி ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit this day again into your divine hands which has led us so far. ஆண்டவரே, உம்முடைய கரமே எங்களை தாங்கட்டும், உம்முடைய கரமே எங்களை வழி நடத்தட்டும். Lord, let your hand, Lord, uphold us and let your hand lead us, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் நடுவிலே மகிமைப்படுத்தும். Glorify your name amidst us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே 180 நாட்களில் நாம் வேதத்தை வாசிக்கவும், அந்த 180 நாட்களில் நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை நாம் துவக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to start this 180 days Bible reading challenge and also do 180 devotions from the book of Proverbs during these days. இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். This day is a very special day. ஏனென்றால் நம்முடைய தியானத்திலே இன்றைக்கு நாம் 100வது நாளை நாம் தொட்டிருக்கிறோம். It's because we have touched day 100 of our devotion today. உண்மையாகவே அதை நினைத்து பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் கர்த்தருக்குள்ளே நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. Truly, when I think about this, my heart really overflows with gratitude. ஆண்டவர் இவ்வளவு கிருபைகளை தந்து இந்த 100 நாட்களை தேவன் காண பண்ணினாரே என்று திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. When I look back and see the Lord has given us grace to complete these 100 days, it is really surprising and amazing. உண்மையில் சொல்ல போனால் முதலாவது நாள் நான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நான் தியானிக்க, இந்த தியானங்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது எந்த முன்னேற்பாடும் எனக்கு இல்லை. ஆண்டவர் என்னை நடத்தினார் அப்படின்ற ஒரே ஒரு நிச்சயத்தை வைத்துக்கொண்டு ஆரம்பித்து விட்டேன். Truly to say, when I started the first day of devotion, I did not have any kind of prior preparation, but just that with the assurance that the Lord has led me, I started this devotion. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வேண்டிய ஆலோசனையை தந்து, வேண்டிய வெளிச்சத்தை தந்து இந்த வசனத்தை எல்லாம் தியானிக்க கர்த்தர் செய்த இரக்கம் உண்மையாகவே பெரியது. But it is truly great, the compassion that the Lord has rendered by revealing the truth, by giving an insight. It is really great for me. இந்த 100 நாட்கள் நீங்கள் எனக்காய் ஜெபித்த ஜெபங்களுக்காய் நன்றி. I also thank you all for the prayers that you have made for these 100 days. அது மாத்திரமல்ல, இந்த 100 நாட்களும் நீங்க இடைவிடாமல் காலை 6 மணிக்கு உட்கார்ந்து இந்த தியானத்தில் நீங்க பங்கெடுப்பது ரொம்ப மகிழ்ச்சி. And also it is really happy to see that you take part in this morning devotion every morning at 6 a.m. continuously. அது மாத்திரமல்ல, இதை நீங்கள் அநேகருக்கு நீங்கள் அறிமுகமும் செய்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீர்கள். And also you have introduced this to many people and you are a reason for them to be blessed. கர்த்தர் தாமே உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you abundantly. இந்த தியானங்களினுடைய நோட்ஸை நாம் ஓரளவுக்கு வெளியிட்டு கொண்டே வருகிறோம். So we are publishing the notes of these devotions for to some extent. அது 2 பகுதியாக வெளியிடுகிறோம். We are publishing as 2 parts. ஒன்று preachers notes என்று சொல்லி, நான் இங்கே எனக்கு முன்பாக என்ன நோட்ஸை நான் தனிப்பட்ட விதமாக ஆயத்தம் பண்ணுறேனோ அந்த நோட்ஸ் அப்படியே நான் வெளியிடுகிறேன். So one is my own notes which I prepare here as preachers notes. அதை நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம், நீங்கள் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். You can download it and you can take it whatever you want, or you can use it wherever you want. உங்கள் பர்சனல் டிவோஷனுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். You can use it for your personal devotion. அதே போல ஆண்டவருடைய கிருபையினாலே இதே தியானங்களை ஒரு அருமையான வாலிப பிள்ளை அவள் எடுத்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக ஒரு சினாப்சிஸ் மாதிரி அவள் செய்து அனுப்பி கொண்டிருக்கிறாள். அவளுடைய நோட்ஸை நாம் லேமேன்ஸ் நோட்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு செக்ஷனில் பிரிச்சிருக்கிறோம். So at the same time there is an young girl who does all the colorful work and who gives a synopsis of every devotion which we publish in layman's notes. இதை நீங்கள் acabrc.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். You can find all these things in acabrc.com website. acabrc.com acabrc.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God bless you. May God be with you. கர்த்தருக்கே எல்லா மகிமை உண்டாவதா. All glory be to God alone. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இந்த தியானத்தை தொடரலாம். Even today let us continue our devotion. மீண்டும் ஒரு முறை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்ப்போம். Let us again read Proverbs chapter 3 verse 33. 3:33. 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது,
நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். The curse of the Lord is in the house of the wicked, but he blesses the habitation of the just. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வீட்டின் மேலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பற்று இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. We cannot deny the fact that we have a great concern about our house. நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய சொந்தங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு வாஞ்சை உண்டு. We all have a desire, care and love that our family should be well, our house should be well, our relatives should be well. பொதுவாகவே பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி செல்ஃபிஷாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. Generally when children grow up as in a selfish motive, as if they should be well. ஆனால் திருமணமான பிறகு அவங்களுடைய நோக்கம் வந்து சற்று விரிவடைய ஆரம்பிக்குது. நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. But when they marry, their motive expands that they and their house and family should be well. நம்முடைய தேவனும் தனிப்பட்ட மனிதர்களை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். Even our God is also much concerned not only to bless individuals but also our families as well. மனிதனை உண்டாக்கின ஆதி காலம் முதலே அவர் வந்து குடும்பத்தை வந்து நேசித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். Right from the time when the Lord created the first man, he was blessing and he had a desire to bless the family of them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது கூட தன்னுடைய முதலாவது அற்புதத்தை இயேசு இந்த உலகத்திலே ஒரு திருமண வீட்டிலே நடப்பித்து அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கௌரவம் பண்ணினார். And also when you come to New Testament, the first miracle that the Lord did was in a family and he blessed that family. ஒருவன் நீதிமானாய் இருப்பானால் அவனுடைய வாசஸ்தலத்தை, அவன் வீட்டை அல்லது அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். If a man remains righteous, then the Lord bless the habitation or the family or house of that man. ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 3 நாட்களாக ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் கர்த்தர் கொடுக்கிற 3 விசேஷ ஆசீர்வாதங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். By the grace of God, for past 3 days I have been sharing God's blessing in the house of the righteous. முதலாவது கவனித்தோம், நீதிமொழிகள் 15:6 படி நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு என்று கவனித்தோம். By the grace of God, first we saw from Proverbs 15:6, in the house of the righteous is much treasure. அதாவது ஒரு நீதிமானுடைய வீட்டை தேவன் செல்வத்தினால், பொக்கிஷத்தினால் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். First the Lord blesses the house of the righteous with prosperity or wealth. இரண்டாவது நாம் கவனித்தோம், ஏசாயா 32:18 படி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வந்து சமாதானத்தை தருகிறார், அவர்களுடைய இடங்களில் அமைதியாய் குடியிருக்க பண்ணுகிறார். And second we saw from Isaiah 32:18 that the Lord gives us a peaceful habitation and make his people to rest in quiet places. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. இரண்டாவது ஆசீர்வாதம் வந்து சமாதானம். Second blessing is peace. மூன்றாவது நாம கவனித்தோம், நீதிமொழிகள் 10:22 So third we saw according to Proverbs chapter 10 and verse 22, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்று கவனித்தோம். we saw the blessing of the Lord is devoid of sorrow. அப்போ கர்த்தர் மூன்றாவது ஒரு வீட்டிலே கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி. The third blessing that the Lord gives on a house is pleasure or joy. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நான்காவதை நாம் கவனித்து இதை நிறைவு செய்யலாம் என்று நினைத்தேன். So today I thought we can meditate the fourth one and complete this. 2 சாமுவேல் 7:29 பாருங்கள். Look at 2 Samuel 7:29. 2 சாமுவேல் 7:29. 2 Samuel 7:29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். Therefore now let it please thee to bless the house of thy servant, that it may continue forever before thee. For thou, O Lord God, hast spoken it, and with thy blessing let the house of the servant be blessed forever. உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. Let the house of your servant be blessed forever. என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற வாஞ்சையில் அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை முதல் பகுதியில் பாருங்க. So having a desire that his house should be blessed forever, he mentions a word in the first part. உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். He says, bless the house of the servant, that it may continue forever before thee. உமக்கு முன்பாக என் வீடு, என் குடும்பம் என்றைக்குமே இருக்கணும். That it should continue or it should be established always before you.
நான்காவது, ஒரு வீட்டின் மேலே, ஒரு நீதிமானுடைய வீட்டின் மேலே இருக்கிற நான்காவது ஆசீர்வாதம் வந்து நிரந்தரம் என்கிற ஆசீர்வாதம். The fourth blessing on the house of the righteous is permanence. நிரந்தரம், Permanence. அசையாமல், விலகாமல், மறைந்து போகாமல் இருக்கிற நிரந்தர தன்மை. It is a permanence or a durability or stability which never moves away. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம பாருங்க, நம்ம வாழ்க்கையில வாங்குகிற எந்த பொருளை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, அதை வாங்கும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி என்னன்னா, இது எவ்வளவு நாள் உழைக்கும்? Consider any product that you buy, the first question that rises is how long will it last? இதுக்கு வாரண்டி கொடுப்பாங்களா? Will they give any warranty for this? எவ்வளவு நாள் இதற்கு அவங்க உத்தரவாதம் எடுப்பாங்க? So how many days of warranty they can give for this? நீங்க வந்து ஷூ வாங்குங்க, நீங்க பேக் வாங்குங்க, மொபைல் ஃபோன் வாங்குங்க, எப்பொழுதுமே இந்த கேள்வி நமக்கு வரும், இவ்வளவு விலை கொடுக்குறோமே, இது எவ்வளவு நாள் உழைக்கும்? So no matter whether you buy a shoe or bag or mobile, whatever it might be, you will have a question, how long will it last? பாருங்க, ஒரு பொருள் வந்து மற்ற ஒன்றை பார்க்கிலும் இன்னும் கொஞ்சம் அதிக நாள் உழைக்கும், நிலைச்சிருக்கும் அப்படின்னு தெரியுமானா, நாம் அதற்கு கொஞ்சம் அதிக விலை கூட நம்ம கொடுக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்றது கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். See, when people know that certain products will last or have a good durability than other products, we are ready even to pay extra for that. பாருங்க, ஆண்டவர் கிருபையினால நாம் ஒரு புதிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are constructing a new church. நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, பாஸ்டர் இந்த பில்டிங் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் பாஸ்டர், இந்த நீங்க கட்டுற பில்டிங்கினுடைய லைஃப் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Many people come and ask me, Pastor, what is the lifetime of the building that you build? How long shall it last? சில பேர் வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் ஏதாவது பூமி எதிர்ச்சி வந்தால் கூட இந்த பில்டிங் வந்து நிற்குமா? ஏன்னா இப்போ டெக்னாலஜியில் ரொம்ப புதுசாக ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு, எர்த் குவேக் வந்தால் கூட இந்த பில்டிங் வந்து தாக்கு பிடிக்குமா? So some people will ask, today we have so much of technology, so will it survive an earthquake if it comes here? பாருங்க, இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கு. ஏன்னா இவ்வளோ பணம் செலவு பண்ணும்போது இது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு, எவ்வளவு நாள் நிலைச்சிருக்கும் அப்படின்றதுல கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. So it is necessary for us to take all these things into consideration, because when we spend so much on it, we have to look on its stability and durability. நான் நினைக்கிறேன், நாங்கள் வந்து அந்த கட்டடங்களை கட்டும்போது ஒவ்வொரு பகுதியில் கூட இந்த கேள்வியை நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். So when we construct each and every part of that building, we ask this question again and again. ஒரு பொருளை வாங்கும்போது அந்த கம்பெனிட்ட வந்து எவ்வளவு நாள் வாரண்டி கொடுப்பீங்கன்னு சொல்லி முன்னாடியே பேசுறோம். So when we buy a product from the company, we ask the company what is the warranty period they give for it. எவ்வளவு நாள் நீங்க கேரண்டி கொடுப்பீங்க? How many days can you give the guarantee? எத்தனை வருஷம் இது நிலைச்சிருக்கும்? How many years will it last for? அது ஃபெயில் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? How many years will it take for it to fail? இது எல்லா பகுதியிலும் டிஸ்கஷன்லயும் இது ஒன் ஆஃப் த மெயின் எலிமெண்ட்ஸா உள்ள கொண்டு வர்றோம். So we discuss in every part and bring it as the main element of construction. ஏன்? Why? நம்ம எதை செய்தாலும் நீடித்து உழைக்க வேண்டும். Because whatever we do, it has to be permanent. நீடித்து நிற்க வேண்டும். It has to stand permanent. நம்ம செய்த செலவுக்கு வேண்டிய பலன்ல ஒண்ணு அதுதான். So that is one of the reward for the expenses that we do. நான் நினைக்கிறேன், தாவீது இதை தான் அவன் ஜெபம் பண்ணான். So this is what David prayed here. ஆண்டவரே, என்னுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக அப்படியே இருக்கணும். Lord, my house should continue forever before you. என் குடும்பம் அழிஞ்சு போயிட கூடாது. My family should not be destroyed. என் குடும்பம் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக அப்படியே நிலைச்சிருக்கணும், அது நிரந்தரமா இருக்கணும். My family should be very permanent before you forever. நான் நினைக்கிறேன், சாலமோன் கூட இதை தான் அவர் ரொம்ப வாஞ்சித்தார். And even Solomon also decided the same. ஆண்டவருடைய கிருபையினாலே சாலமோன் மேல ஒரு விசேஷித்த ஒரு தயவு இருந்தது. தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிற ஒரு பாக்கியம். By the grace of God, this Solomon had a special favor on him, which is constructing a temple for God. அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்க 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 15 நீங்கள் வாசிக்கும் போது, If you read in 2 Chronicles chapter 6 from verse 15 onwards, அங்கே அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறாரு. here he makes a prayer to the Lord. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளி நீர், உமது வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கும்படி நிறைவேற்றினீர். You have kept what you promised your servant David my father. You have both spoken with your mouth and fulfilled it with your hand, as it is this day. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியேனை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது
அவனுக்கு நிறைவேற்றும். Therefore, Lord God of Israel, now keep what you promised your servant David my father, saying, You shall not fail to have a man sit before me on the throne of Israel, only if your sons take heed to their way, that they walk in my law as you have walked before me. அவர் வாஞ்சை என்ன? What is his desire? அந்த சிங்காசனத்துல எப்பொழுது ஒரு புருஷன் எங்க குடும்பத்திலேருந்து இருக்கணும், அது நீங்க நிறைவேற்றுங்க. That a man from his family should sit on the throne and the Lord should fulfill it. ஒருவேளை பெறன எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டா, if in case our children do not give heed to the word of God, அந்த பயம் அவருக்கு இருந்தது. he had that fear as well. நாங்களோ எங்க ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போயிட்டா, if in case myself and our people, if we don't give heed to the word of God, நாங்க ஒருவேளை மனம் திரும்பி ஜெபம் பண்ண இந்த ஆலயத்துக்கு வந்தா, if we regret and return back to this temple to pray, உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் இந்த இடத்துல திறந்தே இருக்கணும் ஆண்டவரே. Lord, your eyes and your ears should be open here, Lord. 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In verse 20 we read, என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. that thy eyes may be opened upon this house day and night, upon the place whereof thou hast said that thou wouldest put thy name here. அப்புறமா அவர் தொடர்ந்து பெரிய ஜெபம் செய்றாரு. And he continues to make a long prayer. அதுல ஒண்ணு அவர்ட்ட திரும்ப ஆண்டவர்ட்ட சொல்றது என்னன்னு கேட்டா, one word which he repeats again and again to the Lord. ஆண்டவரே, உம்முடைய கற்பனை நாங்க கைக்கொண்டா ஒரு புருஷன் இந்த சிங்காசனத்தின் மேல் இல்லாம போவதில்லைன்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. Lord, you have said that if we follow your commandments, then you will not fail to have a man sit before me in the throne. ஆனால் எங்க ஜனங்க தவறு செய்றாங்க. Lord, but our people commit mistakes. சூழ்நிலைகள் மாறுது, situations change. ஆனாலும் நாங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய உடன்படிக்கையை நீங்க நினைவு கூருங்க ஆண்டவரே. But Lord, when we pray, you remember the covenant, Lord. 22ஆம் வசனம் பாருங்க. Look at verse 22. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட்டு சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்தில் நம்முடைய பலிபீடத்துக்கு முன்பாக வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனுக்கு நீதியை சரிக்கட்டவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. If a man sin against his neighbor and an oath be laid upon him to make him swear, and the oath comes before an altar in the house, then hear thou from heaven and do and judge thy servants by requiting the wicked, by recompensing his way upon his own head, and by justifying the righteous by giving him according to his righteousness. 24ஆம் வசனம் பாருங்க. Look at verse 24. உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் உமக்கு முன்பாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்தில் உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. And if thy people Israel be put to the worst before the enemy, because they have sinned against thee, and shall return and confess thy name and pray and make supplication before thee in the house, then hear thou from the heaven and forgive the sin of thy people Israel, and bring them again into the land which thou gavest to them and to their fathers. நீங்க அப்படியே தொடர்ந்து 38ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, if you continue to read till verse 38, ஒருவேளை நாங்க ஏதாவது தப்பு செய்யறதுனால எங்களை சிறைப்பட்டு போக பண்ணுறது, பஞ்சத்தை கொண்டு வர்றது, எங்களுக்கு கொள்ளை நோய் அனுப்புறது, ஏதாவது ஒன்று நீங்கள் தண்டனை கொடுத்தா கூட நாங்கள் உண்மை நோக்கி இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணால் நீங்கள் எங்கள் பாவத்தை மன்னிச்சு எங்களை திரும்ப இந்த நாட்டுக்கு கொண்டு வந்துருங்க. Lord, if we commit any sin, and Lord, where you shut your heavens, where we have any kind of pestilence or any kind of things in this world, Lord, please, Lord, when we again come to your temple and pray, kindly forgive us and again remember your covenant. அவனுடைய வாஞ்சை என்னன்னா, கர்த்தர் நம்மளை கைவிட்டவே கூடாது. His desire is that the Lord should not forgive them. எப்பொழுதும் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கணும். His blessing should always be upon us. நாம ஒரு நாள் அவரை விட்டு விலகிர கூடாது. We should never move away from him. ஒருவேளை நம்ம மனம் மாறி போனா கூட மனம் திரும்பி அவர்கிட்ட திரும்ப வந்துறணும். Even if we turn away from him, we have to regret and return back to him. தேவனை நம்மளை அழிச்சு போடாம தேவன் திரும்ப நம்ம சேர்த்து கொள்ளணும். Even the Lord should not destroy us, but he should gather us again and again. நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வீடும் நம்முடைய தேசமும் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதுமே இருக்கணும். Our family, our house, our nation should always be permanent before the Lord. தேவனுடைய வாஞ்சை அப்படிப்பட்டதுதான். That was the desire of God as well. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15 லிருந்து 16 பாருங்க. Isaiah 49 verses 15 to 16. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான்
உன்னை மறப்பதில்லை. Can a woman forget a nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. See, I have inscribed you on the palms of my hands, your walls are continually before me. உன்னை வரைந்திருக்கிறேன் என் கையில், உன் மதில் எப்பொழுதுமே என் முன்னால் இருக்கு. I have inscribed you on my palms and your walls are continually before me. ஆண்டவருடைய வாஞ்சையும் நாம என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கணும். Even the desire of the Lord is that should remain forever. நம்முடைய குடும்பம் என்றென்றும் நிலைத்திருக்கணும். Our family should remain forever. இந்த காலையில நம்முடைய தாழ்மையான ஜெபம் ஆண்டவரை பார்த்திருக்க வேண்டியது. ஆண்டவரே, நானும் என்னுடைய வீடும் என் குடும்பமும் கர்த்தாவே உமக்கு முன்பாக என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அதை ஆசீர்வதித்தார். Today the humble prayer that we have to make to the Lord is, Lord, myself, my house and my family, Lord, let it remain forever before you, Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாம் சங்கீதத்துல கூட துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசத்தை சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, Even in first psalm we can read the difference that the psalmist write about the righteous and the ungodly. அந்த துன்மார்க்கனை பற்றி எழுதும் பொழுது அவர் சொல்லுவார், அவன் எப்படி இருக்கிறான்னா காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறான் என்று சொல்வார். But here he says the ungodly are like the chaff which the wind driveth away. அவன் பாவிகள் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்று 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In verse 5 we read, the ungodly shall not stand in the judgment, nor sinners in the congregation of the righteous. 6ஆம் வசனத்துல நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்படின்னு பார்க்கிறோம். Verse 6 says, for the Lord knoweth the way of the righteous, but the way of the ungodly shall perish. அப்போ துன்மார்க்கருடைய டெஃபினிஷன், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா அழியும், பறந்து போகும், அது நிலைச்சிருக்காது, இப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். So when we read about the definition of the ungodly or wicked, that the life is not permanent, it drives away, it is like it is perishing, it is destroyed. ஆனா அதுக்கு எதிரடியா கான்ட்ராஸ்ட் பண்ணி நீதிமான பற்றி வாசிக்கும் போது, but when you contrast and read about the righteous, 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அவன் எப்படி இருப்பான்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாய் இருப்பான். when you read verse 3, he shall be like a tree planted by the rivers of water. எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறார் பாருங்க. See the differentiation he makes. துன்மார்க்கன் பதரை போல பறந்துகிட்டு இருக்கும்போது நீதிமான் நடப்பட்டவனாய் இருப்பான். when the wicked is carried away like the chaff, but a righteous shall be like a tree planted. நம்முடைய வாஞ்சை என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமாகிய ஸ்திரத்தன்மை, உம்முடைய ஆசீர்வாதமாகிய நிரந்தரம் என் வீட்டின் மேல் என் சந்ததிகள் மேலும் எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவரே. We should pray that the Lord, the blessing that is called permanence, should always rest upon my house and my family. நம்முடைய வீடும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய பிரியத்தின்படி நாம நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டுமானா வேதத்தின்படி 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். If our family and house ought to be permanent according to the desire of God, 3 things according to Bible is very important. நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் நிரந்தரமாய் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் இந்த 3 ஆசீர்வாதங்கள் அவசியம். So these 3 blessings are very important for us to have a permanent establishment of our house and family before God. முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 முதல் 48 வசனங்களை பாருங்கள். First Luke chapter 6 verses 47 and 48. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. Whosoever cometh to me and heareth my sayings and doeth them, I will show you to whom he is like. He is like a man which built an house and digged deep and laid the foundation on a rock. And when the flood arose, the stream beat vehemently upon that house and could not shake it, for it was founded upon a rock. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்கே 2 வீடுகளை கட்டினவர்களை குறித்து வாசிக்கிறோம். Here we read about 2 builders who have built a house. ஒருவன் அஸ்திபாரத்தின் மேல் ரொம்ப கவனமாயிருந்தான், இன்னொருவனோ வெளி தோற்றத்தின் மேல் கவனமாயிருந்தான். One cared about the foundation, the other cared about the outer appearance. ஒருவன் வீட்டினுடைய பலன் ஸ்திரம் அதை குறித்து அவன் கவலைப்பட்டான், இன்னொருவன் மக்கள் எதை பார்க்கிறார்கள் என்பதை பற்றி கவலை உள்ளவனாய் இருந்தான். One cared for the strength or stability of the house, other cared for the status of the house. ஒருவன் அல்லது ஞானி
அவன் என்ன யோசித்தான், புத்தி உள்ளவன் என்ன யோசித்தான்னா, இந்த கட்டிடம் எவ்வளவு நாள் நிலைத்திருக்கும் அப்படின்றதுல கவலை உள்ளவனாக இருந்தான். ஆனால் புத்தி இல்லாதவனோ எவ்வளவு அழகாக தெரியும் என்பதிலே மாத்திரம் கவனம் செலுத்தினான். The wise builder cared about how long will it last, whereas the foolish builder cared only about the looks alone. ஆனால் ஒரு புத்திமான் யார் என்றால், நிலைத்திருக்கிற ஒரு வீட்டை அவன் எழுப்புகிறான். But a wise builder is the one who builds a permanent house. எப்பொழுது ஒரு வீடு, ஒரு குடும்பம் நிலைத்திருக்கும்? When will a house or a family be established? முதலாவது சொல்லுவேன், அந்த வீடு, அந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரப்பட்டிருக்குமானால் அந்த வீடு நிலைத்திருக்கும். First, when a house is founded on the word of God, then it remains permanent. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வீடு, குடும்பம் என்று வரும்பொழுது அந்த வீட்டு ஆரம்பிக்கிறது போல எந்நாளும் இருக்க போகிறதில்லை. When you come to a family or house, it's not going to remain the same as how you started it. இந்த வீடுகளை பாருங்கள். Look at this house. இந்த வீடுகள் கட்டப்படும் போது எந்த பிரச்சனையும் வரவில்லை. When these houses were built, there was no problem initially. அது எழுப்பி நிறுத்தப்படுற வரைக்கும் எந்த போராட்டமும் வரல. There was no struggle until they were erected. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது கட்டி முடிக்கப்பட்ட பிறகு என்ன வந்ததுன்னா, வெள்ளம் வந்தது, நீரோட்டம் அதன் மேல் மோதினது. So, but here the Bible says, once it has completed building, then the flood came and the stream beat vehemently upon the house. மழை வருகிறது, அது மாத்திரமல்ல, காற்று மோதுகிறது. So there comes rain, there comes winds, and they were hitting the house. இந்த வெள்ளம்லாம் கட்டும்போது வரல, காலப்போக்கில் வந்தது. These floods did not come when he was building, but it came later. வாழ்க்கை கூட அப்படிதான். Even our life is the same. ஆரம்பம் எல்லாமே சுலபமா, ரொம்ப இன்பமா போற மாதிரி தான் இருக்கும். Initially it may appear that everything is going well. ஆனால் காலம் செல்ல செல்ல வாழ்க்கை என்னும் கட்டிடத்தின் மேல காற்று வரும். But as time goes by, there comes wind upon this life which is வெள்ளம் மோதி அடிக்கும். The floods will come and hit it. ஆனால் எந்த வீடு நிலைச்சிருக்கும்னு கேட்டா, கர்த்தருடைய வசனத்தின் மேல் ஆழமாய் அஸ்திபாரம் போட்டு அந்த வசனத்தின்படி செய்கிற ஒரு குடும்பத்தை எந்த காற்றும் எந்த வெள்ளமும் அசைக்கவே முடியாது. But the house which is founded on the word of God and which does according to the word of God, with these winds or floods cannot shake it. ஏன் தெரியுமா? You know why? அஸ்திபாரம் தேவனுடைய அசையாத, மாறாத, ஒழியாத கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது. It's because the foundation is made or laid on the word of God which is never changing. இயேசு சொன்னார், Jesus said, வானமும் பூமியும் ஒளிந்து போனா கூட என்னுடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட ஒழியாது. Even the heaven and earth may fail, but not even a letter of my word will perish. அவ்வளவு உறுதியானது கர்த்தருடைய வார்த்தை. So stable is the word of God. அவ்வளவு நிலையானது கர்த்தருடைய வார்த்தை. So stable is the word of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த நிலையான அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒருவருடைய வீடு இருந்தால் அந்த வீடும் நிலைச்சிருக்கும். If a house is laid upon such a kind of foundation, then the house will also remain permanent. பொதுவாகவே நிறைய பேர் இந்த ஃபவுண்டேஷன்ல நிறைய பேர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. Generally people always want to compromise on this foundation. They don't want to spend so much on it. ஆனால் நல்ல கட்டுமான திறமை உள்ளவன் என்ன செய்வான்னா, அந்த அஸ்திபாரத்தை நல்ல சாலிடான ராக்ல கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று நினைப்பான். But a good engineer or a person will always think to lay that foundation on a solid rock. ஆகவே தான் பாருங்க, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னால அந்த எர்த்தை டெஸ்ட் பண்ணுவாங்க. That's why before laying foundation they will test that earth. இந்த இதுல எவ்வளவு களிமண் இருக்கிறது, how much of clay is present there, எவ்வளவு ஆழத்துல கற்பாறை இருக்கு, and at what depth is the solid rocks, உறுதியான மண் எங்க இருக்கு, where is the very permanent mud. அந்த உறுதியான கல் வர்ற வரைக்கும் தோண்டி 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 கொண்டு போய் அஸ்திபாரம் போடுகிறவங்க ரொம்ப புத்திமான்கள். So until they reach that strong places, strong rocks, these people who lay foundation in that place are very wise. இப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரம் இருக்குமானா என்ன வந்தாலும் அந்த கட்டடம் அசைவே அசையாது. If you have such a kind of foundation, no matter whatever may come, but that cannot be shaken. நம்முடைய உறுதியான அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. The word of God is a firm foundation. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல அதனால தான் வாசிக்கிறோம். That's what we read in Psalm 40 and verse 11. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. Do not withhold your tender mercies from me, O Lord. Let your loving kindness and your truth continually preserve me. எது என்னை காக்க கடவது? What shall preserve me? உமது கிருபையும் உமது உண்மையும் அல்லது உம்முடைய சத்தியமும். Your loving kindness and your truth. கர்த்தருடைய வசனமே சத்தியம். The word of God is truth. அந்த வசனம் என்னை எப்பொழுதும்
காக்க கடவது. and let that word preserve me continually. ஆண்டவரே, என்னுடைய வீடு உமக்கு முன்பாக எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமா? Lord, if my house ought to remain permanent before you, என்னுடைய அஸ்திபாரம் உம்முடைய வசனத்தின் மேல் இருக்கட்டும்பா. Lord, let my foundation be on your word, Lord. என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன கேள்வி எழும்பட்டும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி நான் செய்வேன். No matter whatever struggle may come, whatever problems may come, whatever questions may arise, I will do according to the word of God. குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள் கேள்விகள் எழும்பும்போது பல பேர் பல சொல்யூஷன்ஸை கொடுப்பாங்க. When there arises many questions and problems and struggles in the houses and family, there are many people who give so many solutions. பாருங்க, நம்ம மனது கூட எழும்பி என்ன பண்ணணும்னா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி உள்ள இருந்து எண்ணங்களை கொண்டு வரும். Even our heart also rises and gives thoughts from inside saying that you can do this way, you can do that way. ஆனா நம்முடைய மனதில் எத்தனையோ எண்ணங்கள் எழும்பினாலும் கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலைத்திருக்கும். But no matter how many thoughts may arise from us, only the counsel of the Lord will stand firm. நம்முடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி நான் செய்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வீட்டில் அந்த பிரச்சனை உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி அந்த வெள்ளமும் அந்த காற்றும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். When you have a problem at your house, just say, Lord, I commit myself to your word and do accordingly. Then the Lord will help that wind and the flood to flow away. பாசவே அது உங்களை எந்த விதத்திலையும் சேதப்படுத்தாது. That will never affect you at all. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரலாம், No matter how big the problem might be. எல்லா வீடுகளும் குடும்பங்களும் அசையலாம், நீங்க அசைய மாட்டீங்க. Other families and the houses may shake, but you will not be shaken. உங்கள் சுய புத்தியின் மேல சாயாதீங்க. Do not lean on your own understanding. மனிதன் சொல்லுகிறதையும் நீங்க பொருட்படுத்தாதீங்க. Don't even consider what men says. நம்முடைய குடும்பத்தை நிலைநிறுத்துகிறவர், வீட்டை நிற்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். It is God who makes our family a stable one. அவர் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் உங்கள் குடும்பமாகிய வீடு ஸ்திரப்பட்டிருப்பதாக. Let your family and your house be established on that foundation. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உம்மையே நான் சார்ந்திருப்பேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுங்க. Make a decision that the Lord, I will depend on each and everything in my house upon you alone and take my decision based on your word alone. உலகம் சொல்லும் தண்டனை கொடு. The world may say give punishment. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, அந்த காரியத்துல மன்னித்து விட்டுரு. But the Lord says you just forgive in that thing. உலகம் ஒருவேளை ஆலோசனை கொடுக்கும், நீ போராடு. The world may give a counsel, you just oppose and strive. ஃபைட் ஃபார் இட். அதுக்காக நீ சண்டை போடு. You have to fight for it. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போராடாதப்பா, நீ விட்டு கொடு. But the Lord says you don't strive but yield. இதை போல நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பகுதிக்கு நம்ம போகும்போதும் ஆலோசனைகளை கர்த்தர் நம்மேல் கண் வைத்து சொல்லுவார். Likewise, when you go into each and every part of your family and life, the Lord will give us counsel accordingly. நான் சொல்லுவேன், அந்த நேரம் நீங்க கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க நடப்பீங்களானா நிச்சயமாவே உங்க வீட்டை அசைக்க எந்த சக்தியாலுமே முடியாது. And I tell you, when you listen to the word of God and do accordingly at that time, then nothing can shake your house. தேவனால் கையாள முடியாத ஒரு பிரச்சனை என்பது ஒன்றுமே இல்லை. There is no problem which God cannot handle. நம்ம வாழ்க்கையில் வர்ற எந்த போராட்டத்தையும் எதிர்த்து நின்று பிடிக்க முடியாத ஒரு வலிமை வேதத்துக்கு இல்லாம போகவே போகாது. எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு. The word of God has all the power to oppose and resist and stay against whatever problems may come. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப முதலாவது நான் சொல்லுவேன், உங்க வீடு நிலைத்திருக்க வேண்டுமா, உங்க வீடு பெர்மனண்டா இருக்கணுமா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டு அதன்படியே செய்யுங்க. First I tell you, if your house ought to be permanent, then I will found my house on the word of God. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, நம்முடைய வீடு நிலைத்திருக்க வேண்டுமானால் நீதிமொழிகள் 14:1. The second one, Proverbs 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். Every wise woman buildeth her house, but the foolish plucketh it down with her hands. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வீடு நிலையா இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டுகிறது மாத்திரமல்ல, ரெண்டாவது தேவன் நமக்கு அளிக்கும் ஞானத்தினால் வீடு கட்டப்பட வேண்டும். First, if our house ought to be permanent, it should be founded on the word of God. Second, it should be founded on wisdom of God. ஞானம் மிக மிக அவசியம் வீடு கட்டுவதற்கு. Wisdom is very much essential to build a house. நான் சொல்லுகிறது கல்லினால் மண்ணினால் கட்டப்படுகிற வீடு அல்ல. I'm not talking about the house that is built using sand and mud. குடும்பமாகிய வீட்டை கட்ட ஞானம் தேவை. But we need wisdom to build the house called family. இந்த ஞானம் என்பது ஒரு குடும்ப தலைவனுக்கும் தேவை.
So the head of the family also need this wisdom. இப்பொழுதுதான் நாம் சற்று முன்பாக வாசித்தோம், புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறான். So that is what we read earlier, that a wise man built his house upon a rock. இந்த நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். In this Proverbs 14:1 we read that wise woman builds her house. அப்போ கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். So it means both the husband and wife need this wisdom. இந்த ஞானம் இல்லாமல் போகுமானால் வீட்டை குடும்பத்தை கட்டவே முடியாது. If you don't have this wisdom, you cannot build your house at all. நிறைய பேர் இதுல ஒரு பெரிய தவறு செய்றாங்க. Many people commit mistake here. அவங்க நினைக்கிறாங்க வீட்டை குடும்பத்தை கட்டுறதுக்கு அத்தியாவசியமான முதலாவது காரியம் பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. They think the very basis for building a house or a family is money. சில பேர் படிப்புன்னு நினைக்கிறாங்க. Some people consider it as education. சில பேர் அழகுன்னு நினைக்கிறாங்க. Some people think that is beauty. நான் சொல்லுவேன், இவைகள் எல்லாம் பின்னால தள்ளிட்டு முன்னால நிக்கிறது என்னன்னு கேட்டா ஞானம். But to tell you, the wisdom is the one which pushes all this backward and it stands before. அது எல்லாவற்றை பார்க்கிலும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. It has to be chosen above all. நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 16:16 வாசிக்கும் போது, that's why if you read in Proverbs 16:16, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. How much better is it to get wisdom than gold, and to get understanding rather to be chosen than silver. நீங்கள் நீதிமொழிகள் 8:11 வாசித்து பாருங்க. Look at Proverbs 8:11. 8:11. 8:11. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதிகளையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. For wisdom is better than rubies, and all the things that may be desired are not to be compared to it. அப்போ ஞானம் எவ்வளவு பொருள் செல்வம் இது எல்லாத்தையும் பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. So when you consider wisdom, it is better, it is always special than all the wealth or other goods and things. ஒரு வீட்டினுடைய அஸ்திபாரம் பணத்தை பார்க்கிலும் ஞானத்துல தான் இருக்கு. So the foundation of a house is on wisdom rather than on wealth of a house. அது மாத்திரமல்ல, இந்த ஞானம் என்பது பலத்தை பார்க்கிலும் பெரியது. And second, wisdom is better than strength. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 9:16 வாசிக்கும் போது, if you read Ecclesiastes chapter 9 and verse 16, அங்கே வாசிக்கிறோம், பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். Here it is said that said high, wisdom is better than strength. ஞானமே உத்தமம். Wisdom is better than strength. நான் இன்னும் சொல்லுவேன், இந்த ஞானம் என்பது ஆயுதங்களை பார்க்கிலும் ரொம்ப பெரியது. I can also tell you, wisdom is better than weapons of war. அதே பிரசங்கி 9:18 பாருங்க. If you read Ecclesiastes 9:18, அங்கே வாசிக்கிறோம், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். wisdom is better than weapons of war. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு பாருங்க. How much importance is given. ஒவ்வொரு நாளும் ஒரு கணவனும் மனைவியும் தங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு இதைத்தாரும் அதைத்தாருன்னு கேட்கறதுக்கு முன்னால, கர்த்தாவே இந்த வீட்டை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். Each and every day to lead a family, the husband and wife should ask God, rather than asking Lord give me that and this, before that you have to ask Lord give me wisdom to lead my family. ஞானமுள்ள ஆலோசனையை தாரும். Lord give me very wise counsel, Lord. ஆண்டவரே ஞானமுள்ள வார்த்தைகளை தாரும். Lord give me wise words, Lord. ஞானத்தோடு கேட்கிறதுக்கு உதவி செய்யும். Lord give me grace to listen with wisdom. ஞானத்தோடு கவனிக்க உதவி செய்யும். Give me grace to listen with wisdom. ஆண்டவரே ஞானத்தோடு நான் தீர்மானங்களை எடுக்க எனக்கு கிருபை தாரும். Lord give me grace to take decisions with wisdom. ஞானத்தோடு என் குடும்பத்தை முன்னேற்றி நடத்த எனக்கு கிருபை தாரும். Give me grace to lead my family with wisdom. என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை எல்லாரையும் ஒரே நேரத்தில் பலவிதமான திசைகள்ல இருந்து சீரா நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். Lord give me wisdom to lead and take care of my family, my parents, my children, everyone from various direction, Lord. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. Each one have each need. இதெல்லாம் நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். Lord give me grace and wisdom to lead all these things. ஆண்டவரே சம்பாதித்த சம்பாத்தியத்தை எப்படி செலவு பண்ணணும் அதுக்கு ஞானம் தாரும். Lord give me wisdom to expend, or Lord to spend the money that you have earned. எங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை எப்படி கையாளணும் அதுக்கு ஞானம் தாரும். Lord give us wisdom to handle the enemies that come against our family. எங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை எப்படி நாங்க சமாளிக்கணும் அதுக்கு ஞானம் தாரும். Lord give us wisdom to manage our neighbors. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை எப்படி கையாளணும் ஞானம் தாரும். Lord give us wisdom to handle people who come against us. ஆண்டவரே எங்களை பற்றி புறங்கூறுகிறவர்களை எப்படி நடத்தணும் ஞானம் தாரும். Lord give us wisdom to handle the people who gossip about us. எங்களுக்குள்ளே மனக்கசப்புகள் பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி தீர்த்து கொள்ளணும் ஞானம் தாரும். Lord give us wisdom to solve the
the problems of bitterness that arises in us, Lord. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஞானத்தை விட்டுட்டு அவங்க யுத்த ஆயுதங்களை தான் பெருசாக நினச்சிட்டு யுத்தத்தை வச்சு ஆயுதங்களை வச்சு பேச்சை வச்சு மிரட்டி எப்படியாவது குடும்பத்தை கட்டாயப்படுத்தி நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. Today many people don't take this wisdom, but they consider to take these weapons or words of threatening, and they try to manage and lead their family. எவ்வளவு அவங்க முக்கியமானதை இழந்துடுறாங்க பாருங்க. See, they lose a very important thing in their life. எல்லா வீட்லயும் பிரச்சனைகள் வரும். There comes problem in every houses. நிறைய போராட்டங்கள் வகை வகையா வரும். Struggles and strife will come in very different forms. ஆனால் அதன் நடுவில் ஆண்டவரே இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஞானம் தாரோன்னு கேட்டு கர்த்தருடைய ஞானத்தை பெற்று நம்ம நடத்தினா நம்முடைய வீடு நிலைத்திருக்கும். But amidst that, if we pray, Lord, give me wisdom to handle all these things, and if you lead accordingly, then our family would be permanent. சில வேளையில நல்ல வீடுகள் கூட புத்தியினத்தினாலே மதியில்லாத செயல்களினாலே பேச்சுக்களினாலே முயற்சிகளினாலே தீர்மானங்களினாலே ஒண்ணுமில்லாம சுக்குநூறா நொறுங்கி போகிறத பார்க்கலாம். Sometimes you can see very good families have become or shattered into pieces just because of their foolish decisions, foolish words, foolish acts. சில வேளையில நான் பார்த்துருக்கிறேன், இந்த குடும்பம்லாம் எப்படி தான் தப்பி பிழைக்க போதோ தெரியல, இவங்களாம் எப்படி தான் வாழ போகிறாங்கன்னே தெரியல, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு எப்படி தான் இந்த அம்மா இருக்க போகிறாங்களோ, இந்த பெண்ணை கட்டிக்கிட்டு இவர் எப்படி தான் வாழ போகிறாரோன்னு சில வேளையில் சிலரை பார்த்தா அச்சமாக இருக்கும். So sometimes when you look at certain families, we will be frightened to see how they're going to manage their family, how this man going to manage with that wife, or how that wife going to manage with that husband. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குடும்பம் அப்படியே பயணம் பண்ணிட்டு போகிறத பார்த்தீங்கன்னா அந்த கணவனோ மனைவியோ அந்த பிரச்சனைகளை போராட்டங்களை அப்படியே ஞானமாக கையாண்டு எப்படி அந்த குடும்பத்தை நடத்தணும்னு அவ்வளவு புத்திசாலித்தனமாக அவ்வளவு சிறப்பாக நடத்துகிறத பார்க்கும்போது யோசிக்க தோணும், வேற யார்கிட்டையும் இது கிடைச்சிருந்தா நிச்சயமா நொறுக்கி போட்டிருப்பாங்க. So when we see that, but we can find them very wisely leading their family, and they do take decisions and travel together in their family very wisely. But otherwise, if this had to be found in other people's life, they would have totally become a mess. நான் நினைக்கிறேன் இந்த கட்டப்படுவதற்கு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் ரொம்ப அவசியம். I think wisdom is very important to build our family. சபையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது கூட, even when Apostle Paul writes about church, 1 கொரிந்தியர் 3:10 வாசிக்கும்போது, in 1 Corinthians chapter 3 verse 10, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திவாரம் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. he says, according to the grace of God which is given unto me, as a wise builder I have laid a foundation. அப்ப அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்னா ஞானத்தோட இருக்கணும். Then it means the foundation should be with wisdom. உங்க வீடு ஞானத்துல கட்டப்படுமானால் அது அசைக்கப்படாது. If your house is built on wisdom, then it cannot be shaken. அது நொறுக்கப்படாது, அது அழித்து போடப்படாது. It cannot be broken or it cannot be destroyed. முதலாவது எதுல அஸ்திபாரப்படணும்? First, where the foundation should be. குடும்பம் நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல். If your house ought to be permanent, it should be founded on the word of God. இரண்டாவது எதன் மேல்னா ஞானத்தின் மேல். Second, it should be founded on wisdom. இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? We will receive this wisdom. கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து வருகிறது. It comes from the Lord who gives generously to everyone who asks of him. ஞானத்திலே குறைவுள்ளவன் அவரிடத்திலே கேட்கணும். He that lacks wisdom, he should ask him. அவரே நல்ல போதகர். And he is a good teacher. அவர் நல்ல ஆலோசகர். He is a good counselor. அவர் நிச்சயமாய் நம்மை ஞானமாய் நடத்துவார். And he will surely lead us wisely. கடைசியாக மூன்றாவது, last and the third ஒரு வீடு நிலைத்திருக்க வேண்டுமா? If your house ought to be permanent, அதற்கு தேவையான மூன்றாவது என்ன தெரியுமா? the third thing that is important. நீங்கள் சங்கீதம் 112:6 நம்ம வாசிக்க போறோம். நம்ம முதலாம் வசனத்திலிருந்தே வாசிக்க வந்துடலாம். So Psalm 112 from verse 1 onwards. நீங்க வாசித்து பாருங்க. அதுல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord. Blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. His descendants will be mighty on earth. The generation of the upright will be blessed. 112:2 மூன்றாம் வசனம் பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Wealth and riches will be in his house, and his righteousness endures forever. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது. அவன் நீதி என்றென்றும் நிற்கும், and his righteousness endures forever. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். Unto the upright there arises light in the darkness. He is gracious and full of compassion and righteous. 5ஆம் வசனம் பாருங்க. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். Verse 5, a good man deals graciously and lends. He will guide his affairs with discretion. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்,
நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். The righteous will never be moved, he will be remembered forever. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. எனக்கு சில வார்த்தைகள் இதுல ரொம்ப பிடித்திருந்தது. I like few words here. 3ஆம் வசனத்துல அவனுடைய நீதி என்றென்றும் நிற்கும். Verse 3 says, his righteousness endures forever. 6ஆம் வசனத்துல அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். And in verse 6 it says, he shall never be moved. எப்பொழுது ஒரு மனுஷன் அப்படி அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழுவான்? When will a man live a life that cannot be moved? எப்பொழுது அவனும் அவனுடைய வீடும் நிலைச்சு நிற்கும்? When his family and his house will be permanent. முதலாவது நான் சொன்னேன், எப்பொழுது நிலைச்சிருக்கும் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் போடும்போது. First I told it will be permanent when it is founded on the word of God. இரண்டாவது நம்ம கவனித்தோம், அது ஞானத்தின் மேல் அஸ்திவாரம் போடும்போது. And second we saw when it is founded on wisdom. மூன்றாவது நான் சொல்லுவேன், நற்கிரியைகள் மேல், நீதியின் கிரியைகள் மேல் ஒருவனுடைய வாழ்க்கை அஸ்திபாரப்பட்டிருக்குமானால், ஒரு குடும்பம் அஸ்திபாரப்பட்டிருக்குமானால் அந்த குடும்பம், அந்த மனிதன் என்றென்றும் நிலைத்திருப்பான். And third I could tell you, if a family or a man or a house is founded on good works of righteousness, then he will be permanent. நான் சொல்லுவேன், நம்முடைய நற்கிரியைகள் ரொம்ப முக்கியம். I tell you, our good works are very important. நம்முடைய நற்கிரியைகள் நமக்கு ஒரு பெரிய பலத்தை சேர்க்கிறது. Our good works add great strength to us. நாம் செய்கிற நன்மையான கிரியைகள் நம்முடைய குடும்பத்தினுடைய ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கிறது. Our good works that we do, it actually increases the stability of our family. அப்படிப்பட்டவர்கள் அசையாமல் இருப்பார்கள். Such kind of people will never be moved. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Their righteousness will endure forever. நான் நினைக்கிறேன், நமக்கு பின்பாகவும் நம்முடைய கீர்த்தி நின்று கொண்டே இருக்கணும், அது மறைஞ்சு போயிடக்கூடாது. So I think after even if we live, the only thing that should remain is our works. அது அசையாமலே இருக்கணும். It should never be shaken. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாக இருக்கிறான். The righteous shall have right forever. He will be remembered forever. எப்பொழுதுமே அவனுடைய புகழ், அவனுடைய கீர்த்தி நிலையாக இருக்கும். So his fame will always be established forever. அவன் எப்பொழுது நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பான். He will always be remembered forever. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அவனுடைய நினைவை அழிச்சு விடவே முடியாது. No one can delete his memories. அவன் கடந்து போன பிறகும் அவன் பேசிக்கொண்டே இருப்பான். And even if he live behind, he speaks with the memories. அவன் கடந்து போய் விட்டா கூட அவனுடைய நினைவை யாரால மறக்கவே முடியாது. Even if he lives, no one can forget his memories. ஏன் தெரியுமா? You know why? அவனுடைய வாழ்க்கை நற்கிரியைகளால், நீதியின் கிரியைகளால் நிறைந்திருக்கிறது. Because his life is full of good works and works of righteousness. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, If you read 1 Thessalonians chapter 1 verse 3, பவுல் சொல்லுவார் அந்த சபையாரை பார்த்து, Paul says to the church, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, 1 தெசலோனிக்கேயர் 1:2 இருந்து வாசிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து என்று சொல்வார். Here he says, we give thanks to God always for you all, making mention of you in our prayers. We remember before our God and Father your works produced by faith, your labor prompted by love, and your endurance inspired by hope in our Lord Jesus Christ. என்ன அழகா சொல்லுகிறார் பாருங்க. How beautiful it is. 3 காரியம் சொல்லுகிறாரு. He says 3 things here. உங்கள் விசுவாசத்தின் கிரியை, the work of your faith, உங்கள் அன்பின் பிரயாசம், the labor of your love, அது மாத்திரமல்ல உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. third, the endurance inspired by hope. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். I am looking at all these things. இதெல்லாம் பார்க்கும்போது அடிக்கடி அதை நினைவு கூறுகிறோம். Whenever we see this, we remember that very often. உங்களுடைய அன்பு, your love, உங்களுடைய உண்மை, your loyalty, உங்களுடைய பிரயாசம், and your labor. இது நினைவு கூறப்படுகிறதா அப்படியே நிலைச்சு நிக்குது. And all these things remain permanent, that it might be remembered. இப்படி நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளால் நிறைந்திருக்கணும். So our life should also be filled with good works like this. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வாசிப்பீர்களானால், if you read Acts chapter 9 verses 36 to 39, உங்களுக்கு தெரியும், அங்கே தொற்காள் என்னும் அர்த்தங்களும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி அங்கே இருக்கிறாள். here you can read about where a disciple named Tabitha, who by interpretation is called Dorcas. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள்னு பார்க்கிறோம். We read this woman was full of good works and alms deed which she did. ஒரு நாள் அவள் மரித்து போனாள். One day she died.
அந்த ஊர்ல வந்து பக்கத்துல பேதுரு இருக்கிறார் சொன்னே அவரை கூட்டு கொண்டு வருகிறாங்க. So when they found Peter was in the next village, they brought Peter there. பேதுரு அங்கே வந்த பொழுது When Peter came there, வேதம் சொல்லுகிறது 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது if you read verse 39, வேதம் சொல்லுகிறது அங்கே உள்ள அத்தனை விதவைகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த தொற்காள் உயிரோடு இருக்கும்போது தங்களுக்கு செய்து கொடுத்த வஸ்திரங்களெல்லாம் கொண்டு வந்து காண்பித்து அவனுக்கு முன்பாக அழுதார்கள். here we read that all the widows stood by him, weeping and showing the coats and garments which Dorcas made while she was alive. என்ன செய்தாள் அவள்? What did she do? உயிரோடு இருக்கிற நாள்ல நற்கிரியைகளால் தன் வாழ்க்கை நிறைந்திருந்தாள். When she was alive, she was filling her life with all good works. மரித்த பிறகு அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். Even after she died, she was speaking. கர்த்தர் அவளை மீண்டும் மரணத்திலிருந்து கூட உயிரோடு எழுப்பினார். The Lord again brought her back from death. ஏன் அவள் திரும்ப உயிரோடு இருக்கணும், அவள் இன்னும் வாழணும்னு ஏன் விரும்புனாங்க அப்படின்னு கேட்டா, அவள் வாழ்ந்த நாளெல்லாம் அவள் செய்த நற்கிரியைகள். Why do they want her to live again and live for more time? It's because of the good work that she did in her lifetime. இந்த கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். Today the Lord has kept an opportunity before us. நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் நிலைச்சிருக்கணும்னா ஆண்டவரே எங்க வாழ்க்கை நற்கிரியைகளால் நிறைந்திருக்கட்டும். If a family and house ought to be permanent, our Lord, our life should be filled with good works. எங்களுக்காகவே நாங்க வாழ்ந்து முடிச்சிராம நற்கிரியைகளால் எங்களுடைய அஸ்திபாரங்களை பலப்படுத்த கிருபை தார். Lord, give us grace to strengthen our foundation with good works, not living for ourselves alone. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? May the Lord minister with us today. நம்முடைய வீடுகளை நிலைத்திருக்க பண்ணுவாரா? May the Lord make our families a permanent. இன்னும் நம்மை பலப்படுத்தி மென்மேலும் நாம இந்த தேசத்துல வளர்ந்து நாம செழிக்க கர்த்தர் கிருபை தருவாரா? May the Lord strengthen us, enable us to prosper more and more in this nation. நாம் நிலைத்திருக்கிறதை கண்டு எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை நற்கிரியைகளால் நிரப்புவாராக. May the Lord fill our life with good works that the people may see and glorify the Lord. நற்கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord has called us to do good works. நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மனிதர்கள் மகிமைப்படுத்ததாக நம்முடைய நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. Let our good works shine before men that they may glorify the Father who is in heaven. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வார்த்தையின்படி செய்வோம். Let us do according to the word. ஆண்டவரே நாங்கள் ஞானத்துல நிலைத்திருப்போம். Lord, we will be founded on the wisdom. எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கிரியைகளால் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பலப்படுத்துவோம். And above all, we will strengthen our family with good works. தீமை வேணா மற்றவங்க செஞ்சுட்டு போட்டோம். Let others do evil. நீங்க நன்மை செய்யுங்க. But you do good. சொந்த வீட்டார் உங்களுக்கு தீமை செய்யலாம். Your own family members may do evil. உங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க வேண்டப்பட்டவங்க கூட உங்களுக்கு தீமை செய்யலாம். Your familiar people who want more, they may also do evil to you. நீங்க நன்மை செய்யுங்க. But you do good. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ நீங்கள் பார்க்கிறபடி வெகு ஜனங்களுக்கு ரட்சணத்தை உண்டு பண்ணும்படி கர்த்தரனை உங்களுக்கு முன்பாக அனுப்பிட்டாரு. You tried to do evil to me, but the Lord has sent me in prayer that Lord may bring a posterity to the people. யோசேப்பால் இது சொல்ல முடிந்தது? Why Joseph was able to say this? எப்படி அவனுடைய சிங்காசனம் நிலைச்சிருந்தது? How was his throne established? அவனுக்கு தெரியும் அவன் வாழ்நாட்கள்ல தனக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் சகோதரர்களுக்கும் போர்த்திப்பாருக்கும் யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனாகவே இருந்தான். You know very well that even in his lifetime he was doing good even to his father, mother, his brothers, even to Potiphar. நற்கிரியைகளால் அவனுடைய அஸ்திபாரத்தை பலப்படுத்தி வைத்திருந்தான். He was strengthening his foundation with good works. அது பலத்தின் மேல் பலன் கொண்டது. And that began to bring strength upon நம்முடைய strength. வீடு நிலைத்திருக்கட்டும். Let our family and house be permanent. Shall we pray? பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy God, we praise you. இந்த காலையில் எங்களோடு நீர் பேசுகிறதற்காய் நன்றி. Lord, thank you for speaking with us this morning. எங்களுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றும் நிலைத்திருக்கும்படி எங்கள் வீட்டை ஆசீர்வதி. Lord, bless our house that it may continue forever before you, Lord. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்டோமே, Lord, we have heard today. எங்கள் சுயபுத்தியின் மேல சாயாமல் உம்முடைய வசனத்தின் மேல் கர்த்தாவே நாங்கள் அஸ்திபாரப்படுத்தப்பட்ட வீடுகளாய் இருக்க கிருபை தார். Lord, give us grace to Lord make our foundation on your word rather than Lord depending on our own understanding. ஆண்டவரே ஞானத்தை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள கிருபை தார். Lord, give us grace to earn wisdom, Lord. எங்களுடைய குடும்பத்தை நற்கிரியைகளால் நாங்கள் அலங்கரிக்க கிருபை தார். Lord, give us grace to decorate a family with good works. எங்கள் வீடும் எங்கள் குடும்பமும் என்றென்றும் நிலைத்திருக்க பண்ணும். Lord, make our family and house to be permanent before you forever. நம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord, God is good.